இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் சீராக்கின் ஞானம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். செய்த பாவத்தையே மீண்டும் செய்யாதே, அவற்றுள் ஒன்றாவது உனக்கு தண்டனை பெற்றுத்தரும். சொல்லாலோ செயலாலோ ஆண்டவருக்கு விரோதமாக, அடுத்தவர்களுக்கு எதிராக நாம் செய்யும் ஒவ்வொன்றும் பாவமாகும். நாங்கள் தெரியாமல் சில தவறுகளை செய்திருந்தாலும் தெரிந்து பல தவறுகளை செய்திருப்போம். அன்று விடுதலை பயணத்தின் போது ஆண்டவரில் நம்பிக்கை இல்லாமல் ஒவ்வொரு முறையும் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருக்கு எதிராக செயற்பட்டனர். ஆண்டவருடைய வல்ல செயல்களை நம்பிக்கை கொள்ளவில்லை, ஆண்டவரையும் நம்பவில்லை. வேற்று தெய்வங்களை சிலை வளைத்து தாங்கள் கடவுளாக வழிபட்டனர். ஆண்டவருடைய சினத்துக்கும் ஆளானார்கள். நாங்களும் இதே போலதான் எத்தனை முறை வாழ்க்கையால பிறரை காயப்படுத்தி இருப்போம். கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி திரும்ப திரும்ப அது தவறு என்பது தெரிந்தும் அந்த பழக்கத்தையே வழக்கமாக கொண்டிருப்போம். பெற்றோர்களை மதிக்காம, அவங்களோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாம எத்தனை முறை அவர்களுடைய மனது வேதனைப்படும்படியாக நாங்கள் நடந்திருப்போம். நாங்கள் செய்கிறது சிறிய தவறாக இருந்தாலும் அதையே மீண்டும் மீண்டும் செய்வோமானால் அதற்கான பலனை நிச்சயமாக நாம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அனுபவித்தே ஆகுவோம். நாங்கள் மறைவாக செய்கிற சில தவறுகள் எல்லாம் மற்றவங்களுக்கு வேண்டுமென்றால் தெரியாமல் இருக்கலாம். ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆய்ந்து அறிகிறவராயிருக்கின்றார். மறைவாய் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் தக்க கைமாறு கொடுப்பார். எனவே முடிந்தவரை பாவத்தை விட்டு விலகுங்க, மனம் திரும்புங்க, ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழுங்க. இதற்காகவே ஆண்டவர் என்னையும் உங்களையும் இன்று அழைத்து நிற்கிறார். ஆமேன்.